திருக்குறளுக்கான ஒரு மாபெரும் வினாடி வினா போட்டி, 1,00,000 ரூபாய் பரிசு. இந்த 1,00,000 ரூபாய் வினாடி வினா போட்டியானது இந்த ஆண்டு 2026க்கு நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் ஈதல் இதயம் அறக்கட்டளையின் சார்பாக நடத்த போறோம். யார் இதில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இந்த திருக்குறள் வினாடி வினா போட்டியில் கலந்துக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நமது டாப் ஐஏஎஸ் அகாடமியின் 80க்கும் மேற்பட்ட கிளைகளையும் இதற்குண்டான எழுத்து தேர்வு வருகின்ற ஜனவரி 25ஆம் தேதி நடக்க இருக்குது. இந்த எழுத்து தேர்விலிருந்து முதல் கட்டமாக வரக்கூடிய 24 நபர்கள் தேர்வு செய்யப்பட்டு அடுத்த கட்ட இறுதிப் போட்டிக்கு தயாராவாங்க. இந்த எழுத்து தேர்வுக்கு நான் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே கலந்துக்கலாம் அப்படின்னா, டாப் ஐஏஎஸ் அகாடமியில் வர்ற ஜனவரி 25ஆம் தேதி இதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். நீங்கள் எல்லாரும் போய் தாராளமாக எழுதிக்கலாம். இதுக்கு எதை நான் படிச்சுட்டு போய் எழுதுறது, எந்த திருக்குறள் நான் படிக்கிறது, 1330 திருக்குறள் நான் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட சிலபஸில் என்ன இருக்கோ அதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானதான். சிலபஸில் ஒரு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, தமிழ் பாடத்திட்ட பகுதியில் ஒரு 20 அதிகாரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த 20 அதிகாரங்களை முழுமையாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதுபோக 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய புதிய மற்றும் பழைய புத்தகங்களில் இருக்கக்கூடிய திருக்குறள்களையும் நீங்கள் முழுவதுமாக படிச்சிருக்கணும். இது போக நம்ம டிஎன்பிசியினுடைய பொது அறிவு பாடப்பகுதியில் தமிழ் சமுதாயம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, யூனிட் 6, பழைய காலத்து யூனிட் 8. ஓகே, இந்த யூனிட் 6ல் இருக்கக்கூடிய திருக்குறள் சார்ந்த தகவல்கள், அன்றாட வாழ்வியலோடு திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் இருக்கக்கூடிய தத்துவ சிந்தனைகள், மனிதர்களுக்கு சமூக பொருளாதார அரசியல் நீதியில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், இது மாதிரி ஒரு 6 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 6 தலைப்புகளின் கீழும் உங்களுக்கு வினாக்கள் இடம்பெறும். அதுபோக சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய நீதி நூல்கள், சங்கம் மருவிய இலக்கியங்களில் இருக்கக்கூடிய நீதி நூல்கள். திருக்குறளை இவ்வளவு தூரம் முதன்மைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொண்டு வர்றதுக்கு காரணமே, அதை நீ நல்லா படித்தோம் அப்படின்னா நம்ம நாட்டை நல்லபடியாக ஒரு அதிகாரி ஆட்சி செய்ய முடியும். அனைவரும் கலந்து கொண்டு வெற்றி பெற வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.